ஏன் என்ன பேனா செய்யுது? 10 முடியா இருக்கு. நல்லா எண்ணி பாத்தீரா? தலையிலே முடியல. அப்ப இந்த முடியாத பாதுகாக்கணும். அப்ப இந்த முடியை வெட்டி தலையில வைங்க. இது நல்ல மெதுவா பரண்டுங்க, பாரு பிஞ்சு வந்துடாம. மெதுவா பரண்டுங்க. தலையில இதெல்லாம் முடி இருக்கு, முடி இல்லையா? பாக்கட்டு மூஞ்ச பாக்கட்டு. வா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டிய அழகு. நீங்க எப்பொழுது இந்த ஐஸ் வைக்காதீங்க, வரும்போது ஐஸ் வாங்கிட்டு வாங்க. சூரியவம்சம் படத்துல ஐஸ் வைக்காதீங்க, வரும்போது முடிஞ்சா ஐஸ் வாங்கிட்டு வாங்க. அது போல நீங்க ஐஸ் வைக்காதீங்க, முடிஞ்சா ஒரு சிக்கன் வாங்கிட்டு வாங்க. எனக்கா தருது? குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க தருது 20,000. என்ன சோ இதில் நான் நேற்று வரைக்கும் 25,000 கேட்டேன். சரி பாவம் பார்த்து கஷ்டப்படுதே, ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுதே, நம்ம அதிகமாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் என் ஈரமான ரோஜாவை சமாதானம் ஆக்கிட்டு 20,000 கேட்டா நீங்கள் அதுவும் கூடி போச்சுன்னு சொல்லுது. அப்போ 25,000 கொடுங்க. பின்ன எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அப்போ சொல்வதெல்லாம் உண்மை. நல்லா அதிகமாட்டேன் வாங்குது. நானும் நல்லா யோசிச்சு பார்க்குறேன். 4ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, 2 மாதம் மட்டும் 1ஆம் தேதி வரைக்கும் இருந்து யோசிச்சு பார்க்குறேன் ஸ்கூலில் சேர்க்கணுமா. ஆனால் வேறு ஸ்கூல்ல எல்லாம் ஒரு வாட்டி தான் ஃபீஸு நிறைய வாங்குதாரு. அது அடுத்த வருஷம் எல்லாம் ஆகும்போது கம்மி பண்ணி தான் வாங்குதாரு. இப்போ வேறு ஸ்கூல்ல எல்லாம் ஃபஸ்ட்டாட்டு சேர்க்கும்போது அவங்க வந்து 12,000 வாங்குதாரா, 12, 13 வாங்குதாரா. அப்போ அடுத்த வருஷம் ஆகும்போது 6,000 தான் வாங்குதாரு. ஆனால் இந்த ஸ்கூலில் எல்லா வருஷமும் இந்த 12,000, 11,000 எல்லா வருஷமும் வாங்கிட்டே இருக்குதாரு. அதையே நான் யோசிக்கிறேன், இந்த ஸ்கூலில் சேர்க்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நமக்கு அமௌண்டா முக்கியம், படிப்பு தானே முக்கியம். நான் சொல்லுவேன், ஆனாலும் நல்லா யோசிக்க விடுங்க நீங்க.